நாளைக்கு நிஃப்டி 24,150 வரைக்கும் கேப்பை பார்க்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குங்க. ஏன்னா க்ரூட் ஆயில் ப்ரைஸ் வந்து நல்லா கம்மியாக இருக்கு. அதே மாதிரி குளோபல் மார்க்கெட்ஸ் எல்லாம் நல்ல பெர்ஃபார்மன்ஸில் இருக்கு. ஸோ ஒரு கேப்பை எதிர்பார்க்கலாம். டீட்டெயில்ஸ் பார்த்துலாம் வாங்க. இங்கே கொடுக்கக்கூடிய தகவல் எல்லாமே எஜுகேஷனல் பர்பஸ்க்கு தாங்க. டிஸ்க்ளைமர் ரீட் பண்ணிக்கோங்க. வணக்கம் எம்பரர்ஸ். நாளைக்கு நிஃப்டி அரௌண்ட் 24,150 இல்லை 100 அந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குங்க. ஸோ அந்த இடத்துல இருந்து ட்ரேட் நம்மளுக்கு எப்படி கிடைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24,100க்கு மேலே ஓப்பன் ஆகும்போது ஒரு சான்ஸ் பார்த்தீங்கன்னா லைட்டாக மேலே போயிட்டு அதுக்கப்புறம் 150 சப்போர்ட் எடுத்துட்டு 337 வரைக்கும் போகிறதுக்கு ஃபர்ஸ்ட் சான்ஸ். அது வந்து அப் ட்ரெண்டோட சினாரியோ. இதில் ஒரு கிரிட்டிக்கல் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நம்ம பெரிய ரேலியோட 50% டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 24,260 ஆல்ரெடி நம்ம வீக்லி ரிவ்யூவில் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஃபேஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குங்க. சப்போஸ் ஒரு டவுன் ட்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா ஒரு 150 அந்த ஏரியாவில் ஓப்பன் ஆகிட்டு ஒரு 200-220 வரைக்கும் போயிட்டு அந்த இடத்துல இருந்து ஒரு ரிஜெக்ஷன் ட்ரெண்ட் பண்ணிட்டு 24,070 அந்த லெவல் வரைக்கும் வரலாங்க. கீ லெவல் இதுதாங்க. ஸோ இந்த கீ லெவலுக்கு மேலே ட்ரேட் ஆகும்போது ஒரு அப் ட்ரெண்டுக்கு நிறையா சான்சஸ் வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க. அந்த கீ லெவலை கட் பண்ணி கீழே வரும்போது பார்த்தீங்கன்னா 23,938 அப்படிங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் சப்போர்ட். அந்த ஃபர்ஸ்ட் சப்போர்ட்டை கட் பண்ணும்போது தான் நம்மளுக்கு 23,860 அப்புறம் 830 இது ரெண்டும் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ ஒரு கேப்பை பார்க்குது அப்படிங்கும்போது அந்த கேப் வந்து உங்களுக்கு நல்ல ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக மெயின்டைன் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குங்க. ஸோ இப்போ லாஸ்ட் ட்ரேடிங் செஷனில் பார்த்தீங்கன்னா அந்த கேப்போட 50% வரைக்கும் நம்ம சப்போர்ட் அப்படின்னு மார்க் பண்ணி வச்சிருந்தோம். அது என்னன்னா அந்த கேப்போட 50%. அந்த 50% ஆஃப் கேப்பை வந்து ஆல்ரெடி ஃபில் பண்ணிட்டாங்க. அப்படிங்கும்போது இப்போ கேப் அப்பில் போகுது. அப்படிங்கும்போது இந்த கேப் வந்து ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக நாளைக்கு ஃபியூச்சரில் வந்து ஒர்க் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க. ஸோ பாடி க்ளோஸ் 0.5 லெவலுக்கு மேலே, அதாவது 24,261க்கு மேலே பாடி க்ளோஸ் வச்சு நாளைக்கு க்ளோஸ் பண்ணாங்கன்னா ஒரு நல்ல அப் ட்ரெண்ட் ஒரு 24,850 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது நிஃப்டியில். ஓகேங்களா? ஸோ இப்போ பேங்க் நிஃப்டியோட லெவல்ஸ் பார்த்துலாம். ஸோ பேங்க் நிஃப்டியோட லெவல்ஸ் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் ஜோன் அப்படிங்கிறது 25,500. அதை கட் பண்ணாங்கன்னா 55,100, 55,000 இது வரைக்கும் வரக்கு வாய்ப்பு இருக்குது டவுன் ட்ரெண்டாக இருந்ததுன்னா. சப்போஸ் ஒரு அப் ட்ரெண்ட் கிடைக்குது அப்படிங்கும்போது மினிமம் 56,170 அப்படிங்கிற லெவலுக்கு போகலாம். அந்த 170ஐயும் கட் பண்ணி மேலே போனாங்கன்னா அடுத்த டார்கெட் பார்த்தீங்கன்னா 56,923 இது வரைக்கும் ஒரு அப்சைட் டார்கெட் இருக்குங்க. ஸோ கீ லெவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 55,500 அப்படிங்கிறது ஒரு கீ லெவல். இந்த லெவலை கட் பண்ணி கீழே வரும்போது 55,000 வரைக்கும் வரலாம். இந்த லெவலுக்கு மேலே சஸ்டெயின் ஆனாங்கன்னா 56,170, இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆகும்போது 56,920 இது வரைக்கும் டார்கெட்ஸ் இருக்குங்க. ஸோ இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ட்ரேட் எடுக்கிறதுக்கு பிளான் பண்ணலாம். நம்ம இன்னொரு விஷயம் முக்கியமாக இன்னைக்கு சொல்லணும்னு நினச்சேங்க. எப்பவுமே மார்க்கெட்டோட பயாஸ் என்ன, கேப் அப்ல ஓப்பன் ஆனாலும் சரி, கேப் டவுன்ல ஓப்பன் ஆனாலும் சரி, முதல்ல ஒரு 30 மினிட்ஸ் வந்து நீங்க மார்க்கெட்டை அப்சர்வ் பண்ணுங்க. அப்சர்வ் பண்ணாதான் அது வந்து அப் ட்ரெண்ட் போற மார்க்கெட்டா இல்ல டவுன் ட்ரெண்ட் போற மார்க்கெட்டா அப்படிங்கறத நம்மளால கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ்ட் செஷனோட ட்ரேடிங் இப்போ நம்ம பார்க்கலாங்க. இப்போ 9:15க்கு ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் கீழே வராங்க. கீழே வந்ததுக்கு அப்புறம் இந்த 9:15 கேண்டில் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் நம்ம ஒரு ஃபிபனாச்சி லெவல் ட்ரா பண்ணுறோம். ட்ரா பண்ணதுக்கப்புறம் ஒரு 20 மினிட்ஸ் 30 மினிட்ஸ் அப்சர்வ் பண்ணீங்கன்னா இங்கே பாருங்க, ஆல்மோஸ்ட் ஒரு 9:40க்கு ஒரு பெரிய புல் கேண்டில் போட்டு அந்த 50% டிஸ்கவுண்ட் ப்ரைஸ்க்கு மேலே பாடி க்ளோஸ் வைக்கிறாங்க. அடுத்த கேண்டில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு ரீடெஸ்ட் கேண்டில். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல அப் ட்ரெண்ட். இந்த அப் ட்ரெண்ட் இது வரைக்கும் 1.618 லெவல் ஃபிபனாச்சி. அதுக்கு அடுத்த லெவல் பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம சப்ளை ஜோனை மார்க் பண்ணி வச்சிருந்தோம். அந்த சப்ளை ஜோன்ஸ் வரைக்கும் போயாச்சு. ஓகேங்களா? ஸோ மார்க்கெட்டோட டைரக்ஷனை நம்ம கண்டுபிடிக்கிறது தான் ஆப்ஷன் ட்ரேடிங்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த டைரக்ஷனை ஃபர்ஸ்ட் ஒரு கேண்டில்ல நம்மளால கட்டாயமா கண்டுபிடிக்க முடியாது. அப்படிங்கும்போது ஃபர்ஸ்ட் கேண்டிலுக்கு ஒரு ஃபிபனாச்சி மார்க் பண்ணிட்டு அப்புறம் ட்ரெண்ட் க்ரௌடு எப்படி ஃபாலோ பண்றாங்க, மார்க்கெட் பயாஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம எஸ்எம்சி கான்செப்ட் வீடியோலையும் தெளிவாக பார்த்துருக்கோம். அதை யூஸ் பண்ணுங்க. யூஸ் பண்ணிட்டு 50% டிஸ்கவுண்ட் ப்ரைஸ்க்கு மேலே இருக்கும்போது அங்கே பையரோட ப்ரெஷர் ஜாஸ்தி அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ட்ரேட் ஏதாவது என்ட்ரி கிடைக்குமா அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 50%க்கு மேலே பாடி க்ளோஸ் ஆகும்போது இந்த ரீடெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம கால் சைடு என்ட்ரு ஆயிருக்கலாம். உங்களோட ஃபர்ஸ்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா 9:15 ஹை. அதையே கட் பண்ணி மேலே போகும்போது அந்த 1.618 லெவல் ஆஃப் ஃபிபனாச்சி அந்த டார்கெட்டையும் கட் பண்ணி மேலே போகும்போது பார்த்தீங்கன்னா நம்ம மார்க் பண்ணி கொடுத்துருக்கக்கூடிய லெவல்ஸ். ஸோ இது வரைக்கும் அப் ட்ரெண்ட் போயிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதை கட் பண்ணி மேலே போகும்போது நம்ம கேப் டவுன் ரூல் படி 1:1 போவாங்க. ஸோ 1:1 இருக்கான்னு பார்த்துலாம். இது பார்த்தீங்கன்னா 144 பாயிண்ட்ஸ் 9:15 கேண்டில். இந்த இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா 202 பாயிண்ட்ஸ் ஈஸியாக 144 பாயிண்ட்ஸ்க்கு மேலே போயாச்சு. ஸோ 1:1 1:1.5 டார்கெட் லெவல் வரைக்கும் போயாச்சு. ஓகேங்களா? ஸோ சிம்பிள் கேப் டவுன் ரூல்
அதுக்கப்புறம் கேண்டில் கன்ஃபர்மேஷன் ஃபார் 30 minutes. இதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ட்ரேட் எடுத்தோம்னா நம்ம லாஸை தவிர்க்கலாங்க. இல்லை ஃபர்ஸ்ட் கேப் டவுன் ஆயிடுச்சு, ரெட் கேண்டில் பிரிண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு போய் புட் எடுத்து வச்சிங்கன்னா அப்புறம் லாஸ் தாங்க. ஸோ கேப் அப் ஆனாலும் சரி, கேப் டவுன் ஆனாலும் சரி, வெயிட் பண்ணுங்க, ப்ரைஸ் ஆக்ஷன் என்ன சொல்லுதுன்னு பாருங்க, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ட்ரேட் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாங்க. ஓகேங்களா? இன்னைக்கு கொடுத்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.